ஏய் வீடியோ ஓபனிங் பண்றீ நீ தான் பண்ணனும் உன்னதான் நீ பண்ண சொல்லி கேட்டாங்க நான் வேலையா ஆமா உங்களால சாப்பிடுறதா எஸ் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து சண்டே சமையல் பண்ண போறோம் இன்னைக்கு வெனஸ்டேவா வெனஸ்டே ஓகே இன்னைக்கு வந்து வெனஸ்டே சமையல் நாங்கள் வந்து ப்ரான் வாங்கி வச்சிருக்கோம் 1 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கோம் கைஸ் இதுதான் வந்து இப்போ நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் குழம்பா கிரேவியா ஏய் தமிழ்ல குழம்பு இங்கிலீஷ்ல கிரேவியா ஸ்டூபிட் கைஸ் தமிழ்ல தொக்கு அப்ப இங்கிலீஷ்ல கிரேவி ஏய் வெங்காயம் வெட்டியா கட் பண்ண நீ தான் வீடியோ எடுக்கும்போது கட் பண்ண சொல்லுவ முன்னாடி கட் பண்ண திட்டுவான் டன் 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 3 வெங்காயம் 3 தக்காளி வெட்டணும் கைஸ் 4 வெங்காயம் 3 தக்காளியா 3 தக்காளில அது போட்டா இனிப்பா இருக்கும் குழம்பு நீ ஒன்னு சொல்லு அவன் ஒன்னு சொல்லுவான் ஆளாளுக்கு ஒன்னு சொன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க 3 பேப்பர் எடுங்க 3 தக்காளி ஒரு இதுல 2 தக்காளி ஒரு இதுல 1 தக்காளி குளிக்கு போடுவோம் எது வருதோ அது ஓகே பேப்பர் உள்ள இருக்கு டேய் பண்ணு ஒரு அளவுக்கு தான் இங்க ரொம்ப ஃபன் பண்ணா அடி விழுகும் ஆக்சுவலி நான் வந்து சென்னை அமிர்தாஸ்ல படிச்சேன் கைஸ் எங்க படிச்ச சென்னை அமிர்தாஸ் படிக்கும் போதே 10,000 சம்பளம் வாங்குனியா என்னால எல்லாத்தையும் ஏய் இது என்ன கத்தி இது உன்ன மாதிரி மொக்கையா இருக்கு நல்ல கத்திங்க மை ஃபேவரட் கத்தி நாளா இருக்கத ஃபர்ஸ்ட் கட் பண்ணனும் ஐ நோ மேடம் நான் வந்து சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட் எனக்கு எல்லாம் தெரியும் இவர் சரி பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா போனாங்க நீ நாடானா என்கிட்டயே சொல்ற 110 கிலோ தூக்குற இந்த லாரன்ஸ்க்கு இந்த வெங்காயம் வெட்டுறதுல ஒரு மேட்டரா சின்னதா வெட்டணுமா பெருசா சும்மா கைஸ் சின்னதுனா உங்களுக்கு சின்னதா இன்னும் சின்னதானா ஸ்கேல் எடுத்துட்டு வா அளவு எடுத்து விட்டுறேன் கேளியே என்னடா தண்ணி உள்ள போட்டு கட் பண்ணிட்டு இருக்கா கண்ணேரியா தெரியாது இத எடுத்து தலையில வச்சு கண்ணேரியான்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மையா தெரியாது உன் தலையில ஏய் இங்க வச்சிருக்காங்க உன் தலையில வெடி மென்டல் ஏய் கண்ணேரியாது சொல்லுவாங்க வெச்சுக்கோ ஹெல்மெட் எடுத்துடா இப்ப பாரு ஹெல்மெட் போட்டு வெட்டுறேன் எடுத்துறாங்க எடுத்துறா இப்பதானே சொன்னேன் காமெடியோட போயிடணும் ஆக்ஷனுக்கு வந்து அடி விழுக்கும் ஏண்டி நான் ஒரு வெங்காயமே வெட்டேன் இன்னும் வெங்காயத்தை தண்ணி உள்ள போட்டு ஊற வச்சிருக்கேன் கட் பண்ணாத கத்தியை இங்க கொடுத்துட்டு கட் பண்ற கத்தியை வச்சிட்டான் சம்மடி வாங்குவீங்க வாயேன் கை வலிக்குது பாட்டியே பரவாயில்லை சங்கமா கட் பண்ணுங்க அதான் கட் பண்ணாத கத்தியை நீ என்கிட்ட கொடுத்துட்டு கட் பண்ற கத்தியை எடுத்து கட் பண்ணாத கத்திய வளைச்சிட்டாடா வெட்ட சொன்ன கத்திய வளைச்சிட்டு கண்ணீரில கையில லைட்டா எனக்கு கை எரியுது கட் பண்ணது அப்பா நீ ஜூம் பண்ணுங்க கைஸ் நான் ஜூம் பண்ணேன் இது ஒரு கட் ஆயிடுச்சுடா இது கையில தெரியாது இது மைக்ரோ லென்ஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த கட்டானது இது ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காடா இது கையில அறுத்துக்கிச்சு நேத்து நைட்டு சாப்பிட்டியா மெசேஜ் பண்றேன் இல்ல கையில அறுத்துக்கிச்சுல சாப்பிட முடியலன்றா அவ யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு என் மேல ட்ரை பண்றாடா ஏய் எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடி ரெஸ்பெக்ட் நிறைய பேர் எங்க எதிர்விட்ட அக்கா கூட சொன்னாங்க வெங்காயம் கட் பண்ணி இருக்கும்போது தலையில மாதிரி வச்சா கண்ணேரியாதான் சொன்னாங்க யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க எதையாவது பார்த்துட்டு வந்து மரியாதையா எடு கண்ணு இப்பதான் ரொம்ப கமெண்ட்ல சொல்லுவாங்க இது உண்மையா பொய்யா கண்ணு கலங்கி எரியில இவன் வந்து இந்த லேப்ல மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும் செஞ்சு என் மேல ட்ரை ஹெல்மெட் எடுத்துடா உள்ள போய் இப்ப எடுத்துட்டு வருவோம் வேணாம் அப்ப அமைதியா இருக்க சொல்லாத நெக்ஸ்ட் என்ன ஊத்தணுமா கைஸ் தண்ணி ஊத்தணும் நான் போறேன்டா வீட்டுக்கு போறேன்டா எங்க அம்மா சாம்பார் கிம்பார் வச்சிருப்பாங்க அழகா ஒரு முட்டை வறுத்து என் பாடி சாப்பிட்டு தக்காளி போதுமா இன்னும் நிறைவா போதும் அடி பிடிக்கும் போதுமா இன்னுமா அப்படியே தலன்னு இருக்கணும் கிரேவி அப்படியே எண்ணெய் ஊத்துனதான் ஏய் ஜிம் பாய்டா நானு டயட்ல இருக்கேன்டா கரெக்டுங்க அது பிரான் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் பிரான் புரோட்டீன் இது இருக்கு
அந்த கரண்டிலாம் எனக்கு பிடிக்காது. பொறுப்பே இல்லை யாருக்குமே, என்ன தவிர இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இல்லை கைஸ். எனக்கு இருக்கு. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறேன், vlog எடுப்போமேனு. ஏதாவது வெடிச்சு என் மூஞ்சி ஏதாவது ஆச்சுன்னா நீ செத்த. உனக்கு என்ன வேற வேற வீட்டுல வேற ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, போயிடுவேன். நான் அழகா இருந்தா தான் என்ன ஒரு 4 பொண்ணுங்க பார்ப்பாங்க. ஃப்ரைட் ரைஸ் போடுவா? தூக்கி போட்டாரு. நான் குண்டா மாட்டேன். ஆஃப் ஆகுதா? வெங்காயம் யார் வெட்டினது இவ்வளவு அழகா இருக்கு? நீ கண்ணுக்கு தலையில எதையோ வச்சு கண்ணு எரியாதுன்னு சொல்லிட்டு அழகா இருக்க வெங்காயம் மட்டும் இருந்து அது சாப்பிடும் போது அந்த இஞ்சியும் கடி போடுமா? வேணாண்டா எப்பா, அது திடீர்னு கரெக்டா சாப்பிட்டுட்டே இருப்போம், டேஸ்டா சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்பதான் கரெக்ட்னு வந்து இஞ்சி கடிப்பட்டு மொத்த மசாலாவையும் கெடுத்துரும். அப்ப வேணாம், அது வேணாம். திடீர்னு காரம் கத்தி வச்சு நான் மறந்துட்டேன். ஓகே என்னப்பா அவன் தான் போட சொல்றான். வேஸ்ட் ஆயிடும்ல அப்புறம் மிச்சம் இருந்தா. ஏய் இது சவுண்ட் வருதுடா, அது பண்ணா இதுல. ஓகே ஆகட்டும், நான் ரெஸ்ட். எட்ட மாட்டேங்குது. மண்டா சேர் எத்தனை போட்டு நின்னு கோழி வரணம். ஐயோ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா தண்ணி கேட்ட? என்ன பண்ணுங்க? 3 ஸ்பூன் ஸ்பூன் எடுத்துட்டு அதுல இருக்கு. அவங்க தான் சொன்னாங்க 3 ஸ்பூன்னா ஒரு கம்மியா போடுறாங்க. ஏமாத்தி 3 ஸ்பூன். அதெல்லாம் 1 ஸ்பூன். ஆமா ஃபுல்லா போடு, அப்பதான் நல்லா இருக்கும். நான் போறேன்டா, வீட்டுக்கு போறேன்டா. அதெல்லாம் 1 ஸ்பூன். அன்னைக்கு பண்ணதே செம்ம காரமா இருந்ததுல. தயிர்ல வாங்கிட்டு வந்துறோம், பாத்தீங்களா? ஊத்திக்கலாம். வாசனை. யாராவே போடல, இப்பரா வாசனை வரும். வெங்காயம் வெறும் வெங்காயம் தான்டா போட்டிருக்கேன், இது வாசனை இல்லை இவருக்கு. அவனை அடுத்தடுத்து என்ன போடுறாங்கன்னு பார்க்க சொன்ன தெரியுமாடா பண்றா, ஃபுல் வீடியோ பாத்துறா. பார்த்துட்டு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப வெங்காயம் போட்டதுல இருந்து அடுத்து என்ன போட்டு ஃபுல்லா பாக்குறா. ஏன்னா இப்படி தற்கொலையா இருக்கணும். அந்த வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. எப்படின்னு பார்த்தா இவனுக்கு அதை 15 வாட்டி பாக்குறாளுக்கு ஒரே ஆளு. என்னடா இது குக்கிங் சேனலுக்கு மட்டும் இவ்வளவு வியூஸ் போகுதுன்னு பார்த்தா இப்பதான் எனக்கு தெரியுது. இவன் ஒரு ஆளு இங்க வந்து அதை 40 வாட்டி பார்த்திருப்பல. எத்தனை வாட்டி பார்த்து குக்கிங் சேனல் ஓபன் பண்ணிடலாம் போல. அப்படிதான் பாஸ்தா பண்றது ஒரு வீடியோ இருக்கு, அதை ஒரு வாட்டி பாஸ்தா பண்ணும்போது பாக்குறது. என்னடா வெறும் வெங்காயமும் தக்காளியுமே இவ்வளவு போடுறாங்க. யாரா இருக்கிறது கொஞ்சோண்டு இவ்வளவு வெங்காயத்தை கை போட்டு இருக்கிறது ஒரு 1/4 கிராம். யாராவோட வெங்காயமும் தக்காளி அதிகமா இருக்கு. கையில போட்டாதான் கரெக்டா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலை செஞ்சு அதான் சமையல் ஒழுங்கா இல்லைன்னா சொல்றேன் உங்க வீட்டுல வந்து, இல்ல உங்க பொண்ணு எனக்கு வேணாம், உங்க சின்ன பொண்ணு வேணா கல்யாணம் பண்ணுங்க. மாமியாரும் மாமனாரும் வந்து நம்மளை பாராட்டுறது எப்படி பாராட்டணும் அப்படின்னா, நீங்க வந்து பெரிய பொண்ணை நல்லா படியா பாத்துக்கிட்டீங்க, அதனால சின்ன பொண்ணு நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நம்மளை பாராட்டணும். அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் பாராட்டு. புரிகிறதா? அப்படிதான் நீ பாராட்டணும். அதான் சொல்றேன் மாமனாருக்கு மாமியாருக்குலாம் வந்து இது இல்லை, மனசாட்சியே இல்லை. பெரிய பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டீங்க மாப்பிள்ள, சின்ன பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவளையும் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் திரும்ப இரு இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ வதங்கவே இல்லை தக்காளி வதங்கல நல்லா அது வதங்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் எத்தனை எவ்வளவு வியூஸ் போயிருக்கு 6.5 மில்லியன் வியூஸ் இவளே அதுல 1 மில்லியன் டைம் பார்த்திருப்பா போல இப்படி வதங்கணும் அது எப்படி இருக்கு ஏன் அவங்க தக்காளி முழுசா போட்டிருக்காங்கடா இவ அரைச்சு போட்டா போட்டேன் கட் பண்ணி போட்டா அவங்க நாலா கட் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க பேர் நாலா கட் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க பேர் எவ்வளவு பிசு பரவாயில்லையா இப்ப தெரியுதா யூடியூப்ல குக்கிங் சேனல்லாம் எப்படி பெருசாகுதுன்னு இவ்வளவு மாதிரி டாட் லிட்டில் பிரின்சஸ்ன்ட்டு அலையறாளுங்க ஒரு வீடியோ இவ்வளவு 10 வாட்டி பாக்குறாங்க நம்ம வீடியோவை ஒரு ஆளே ஒரு வாட்டி முழுசா பாக்குறதே கஷ்டமா இருக்கு கைஸ் நெக்ஸ்ட் நான் வந்து குக்கிங் சேனல் ஓபன் பண்ணுவோம் கைஸ் எது வரல உப்பு கரெக்டா இருக்க பார்த்தேன் செஃப் பட் இப்படி தான் நீ பாப்பாரு நான் செஃப் தான் இந்த அவ இப்ப தட்டுனது பாத்தியா தட்டு இல்ல தட்ட சவுண்ட் வருமே தட்டு அது வரல இது எப்படி தெரியுமா இருக்கு வடிவேலும் கோவை சாரலும் ஒரு இதுல போயிட்டு கதை பாத்திட்டா மழை வருவ அந்த மாதிரி இருக்கு அந்த சவுண்ட் அப்படிதான் கேக்குது கொஞ்சோண்டு தண்ணி ஊத்து நிறைய ஊத்தக்கூடாது சம்மாட்டி வாங்க போதுமா போதும் இது ஊத்தாமலே இருந்துக்கலாமே கரண்டி கழுவிடலாம் அப்படியே ஆத்மா சாந்தி அடையணும் இந்த அராக்கு சொல்லிட்டு பண்ணுங்க இந்த அராக்ல ஆத்மா சாந்தி அடையணும் தண்ணி வருது தண்ணி வரும் போடுறா போட்டதுல உப்பு போட்டதா தண்ணியே வருது ஓ காட் உங்களுக்காக இத்தனை யாரா உயிரை விட்டுருக்கு வெங்காயமும் தக்காளியும் தான் தெரியுது யாராவை போட்டோம் யாரா ஒண்ணுமே தெரியல யாரா தெரியுது என்ன போடுற வெச்சிலி செம்ம காரமா இருக்கும் சாவுங்கடா எல்லாரும் ஏய் எனக்கு எங்க வீட்டுல எங்க அம்மா சாம்பார் செஞ்சு வச்சிருக்காங்க நான் போய் தரமா முட்டை ஒன்று வறுத்து என்ன மசாலா பண்ணு பாரு வேஸ்ட் ஆஃப் இதெல்லாம் சொல்லவே இல்ல ஏய் போ ஏய் போங்க அப்பதான் சிக்கா இருக்கும் ஏய் அப்பதான் போன வருஷம் வாங்க பேச்சுலர்ஸ் வீட்ல இருக்க செக் பண்ணி பார்த்துட்டு போறோம் இரு கலக்காத நீ எடுத்துறலாம் அப்படியே எக்ஸ்பைரி ஆயிருக்கு போது 23 அக்டோபர் 2023 23லயே முடிஞ்சிருச்சுடா இது 24 சும்மா சொன்னேன் 24 ஜூன் வரைக்கும் இருக்கு இது வேஸ்டா போயிடும்ல கொட்டிடுவாங்க சிக்கன் மசாலா போட கொஞ்சம் நல்லா இருக்கும் டேய் ஃபிஷ் கறி சிக்கன் மசாலா எல்லாத்தையும் இருக்கிற கலர் பாக்கெட் எல்லாமே போடுறாங்க வேற என்ன போட ஃபிஷ் கறியா இது பிரான் ரை இது அது ஊர்கா பாக்கெட் சேர்த்து போட்டுறப்ப எல்லாத்தையும் விட்டீங்க ஊர்கா லாஸ்ட்ல சாப்பாடு வச்சு சைடுல வச்சு சாப்பிடணும் சிக்கன் மசாலா வந்து ஃப்ரைட் சிக்கன் மசாலா இருக்கு அப்புறம் நார்மல் மசாலா எது போடாது வீட்டுக்கு வந்து கொஞ்சமா பச்சை மிளகா போடவே இல்லடா பச்சை மிளகா அவங்களே போடல எங்க போட்டாங்க அவங்க அப்படியே வாங்கிட்டு வர சொன்னேன் டேய் போட்டாங்க அரைச்சி போட்டாங்க சி நசுக்கி போட்டாங்க கடைசியா போட்டாங்க பக்கத்துல வச்சு தொட்டு சாப்பிடு பச்சை மிளகாவை என்ன போடணும் இதுல இறக்கலாமா 6 நிமிஷம் வெந்துச்சா இதுக்கப்புறம் கிரேவி இருக்காது வெறும் வெங்காயம் தான் இருக்கும் ஆல்ரெடி தண்ணி வத்திச்சு வேறல வச்சுச்சா கீழே ஒரு பெஞ்சு போட்டு கடை பண்ணுவோம் ஒரு தோசை ஒரு இது 45 ரூபா அதான் ஒரு கரண்டியாரா ஒரு தோசை 2 தோசை 45 ரூபா இல்ல 45 ரூபா கொடு நீ திட்டு ஓடிடுவீங்க காசு வாங்கிட்டு தான் உன்ன மாதிரி 6 கிலோ தோசை தரணும் டீசெண்டா இருக்கான பாத்துக்கோங்க உன்னை பார்த்தா தோசை சுடவே மனசு வராது ஓடிடு காசு போடுறான் 45 ரூபா கூட ஒரு தோசையும் ஒரு
கொடுத்தேன்டா. காசு தின்னுட்டு நீ தரமாட்டேன் ஓடிடுவேன் தின்னுட்டு. ஓகே இப்போ ரசம் வைக்கணும். மிளகாத்தூள் போட்டா குழம்பு டேஸ்ட். இவ்வளோட ரசம் வைக்க போறியா? taste பண்ணி பாருங்க. எல்லாரும் பாருங்க. நான் மட்டும் பார்த்திருக்கேன் அப்படியே. பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்புறம் சாப்பிட்றதுக்கு இருக்காது, டேஸ்ட் பண்றதுக்கே போயிடும்லாம். ஒண்ணு எடுங்க, ஆல்ஸ் பண்ணி. ஸோ இந்த குழம்புல வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க, அப்புறம் தக்காளி போட்டிருக்காங்க. எல்லாம் கூட போடுவாங்க. ஏய் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கேன், அடி வாங்குவேன். அது எல்லாம் குழம்பு போடுவாங்க. அப்புறம் இப்போ 5 minutes முன்னாடி இறா போட்டிருக்காங்க. குழம்பு யாரெல்லாம் செய்வாங்க. 4 மணி 5. சூப்பரா இருக்கு. யாரோ தொக்கு வேற போடுறதும் செய்வாங்க. அப்புறம் கரம் மசாலா போட்டிருக்காங்க. அண்ணா வேணா. சாப்பிடுங்க, சரியா சாப்பிடுங்க. சாப்பிட்டியா? சாப்பிடுங்க. இது என்ன இது? வா இப்ப சாப்பிடலாம் அடிதான். இப்ப வெயிட் பண்ற 1/2 மணி நேரம் எப்ப ஆகும், இவன் இருக்கானா இல்லையா பார்த்துட்டு சாப்பிடுவான். எப்படி இருக்கு? மூச்சு திணறல், மயக்கம் வர மாதிரி, தொண்டை ஏதாவது கவுற மாதிரி, மூச்சு ரொம்ப வாங்குற மாதிரி ஏதாவது எதுவும் இல்லையா? நல்லா இருக்கா? காது மட்டும் அடைக்குதோ லைட்டா? அது காரம் வேற ஒண்ணு. காரம் இல்ல. ரசம் எப்படி வைக்கணும் பாரு. அது ஏன் தப்பு இல்ல. இந்த பிளேட்டுக்குள்ள இந்த சின்ன தட்டு எனக்குமே தெரியும். உடனே திட்டத்துக்கு ரெடியா இருப்பாங்க. கீழே வை. அந்த மாதிரி அரைக்கிறது யூஸ் பண்ணி. நீ லூசங்க வச்ச கீழே. திட்டி எனக்கு விழுந்திருக்கும். வெங்காயம் வெட்டணும் வாங்க ரசத்துக்கு. ரசத்துக்கு கறி, தக்காளி கறிக்கும். எங்க வீட்ல பாருங்க அம்மா டேபிள் ஃபேன் வச்சிருக்கோம். போதுமா? எத்தனை பேர் வீட்ல இருந்து அம்மா டேபிள் ஃபேன் ஓடுதுன்னு தெரியல. எங்க வீட்ல இன்னும் ஓடுது. மிக்ஸியே நாங்க ரொம்ப நாள் அதான் யூஸ் பண்ணோம். இப்பதான் வந்து அது ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு நீ கேமரா எங்க பிரிக்க போகுதா கூட ஆகுதா? கடுகுதான் படாது அப்படி. இங்க பாரு படாதான். இப்படி பண்ணக்கூடாது. பண்ணனால போடுவோம். கடுகு பொரியட்டும் அப்படியே. சரி போ. நான் திருந்த மாட்டான். ஊத்தவா? ஏன் இது நீ ஊத்த வேண்டியதானே? கை அது இப்போ போ ஓடும்போ ஓடும்போ. ஓ மை காட். அவ்வளோ ரசம் வச்சாச்சு. அம்மா எல்லாம் வச்சோம், சோறு வைக்கலையே தொட்டு சாப்பிட. சோறு எப்போ வைக்க? இப்ப சோறு மட்டும் கடையில் வாங்கிடுமா? அரிசி ஊற போட்டீங்களா? அரிசி பருப்பா? ஊற போட்டீங்க. ஊற போட்டுமே. இன்னொரு அடுப்பு வாங்கணும்டா, பத்த மாட்டேங்குது, டைம் ஆகுது. எங்க அவன் வச்ச ரசம்? டேய் அதை காட்ட ரசத்தை. ஏய் காட்டாதீங்க. இதுவா? சமைச்சு முடிச்சிட்டே இதுவா? காட்டாதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. எடிட்ல தூக்கிடணும் அதெல்லாம். கலக்குனதுக்கு அப்புறம் காட்டிடலாம். ரசம் அந்த அளவுக்கு வருது இல்லை. இது இறா நல்லா இருக்கு. அதில் புளிப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ரசமே இல்லை. முதல்ல இறா நான் வச்சேங்க வேற லெவலில். ரசம் அவள்கிட்ட கொடுத்தேன், ஒழுங்காவே செய்யலை. ஸோ இந்த இறா வந்து நாங்கள் எந்த பேஜை பார்த்து எந்த சேனல் பார்த்து பண்ணோம் அப்படின்னா, கோமதிஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்து தான் நாங்கள் குக்கிங் எல்லாமே பண்ணுவோம். ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ரொம்பவே ஆபத்தான விஷயம். 18 வயசு கீழே இருக்கவங்க யாரும் குக்கிங் ட்ரை பண்ணாதீங்க. எதுவும் தொண்டை எதுவும் கவுற மாதிரி, கண்ணு கலங்குற மாதிரி, அது நீங்க தான் சொல்லணும். காது அடைக்கிற மாதிரி, சாப்பிட்டேன். காது எதுவும் அடைக்கிற மாதிரி. என்னடா எதை கேட்குறீங்க? கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வந்ததை கலந்துட்டீங்களா? கரைச்சி முடிச்சுட்டு பாரு, கரைச்சே முடிச்சாச்சு. ரசம் வேற நிறைய இருக்கு ஊற்றினேன், கை கழுவ தண்ணிங்கிறாங்க. ஆமாம் ரசம் வேற நிறைய ஊற்றி வச்சிருக்கேன், பிடிக்கிறத. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சொல்லு. பாய்.